இந்த வீடியோவில் வந்து நம்ம நேரடியாக வந்து அந்த தியான முறை பார்க்கலாம். அதாவது நமது கோல்டன் கேட் திருப்ளஸ் யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதில் போகிற ஆன்மீகமும் மற்றும் வந்து மோட்டிவேஷன் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு, புதுசாக இருந்தீங்கன்னா இல்லை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துட்டு அதாவது ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நீங்கள் லைக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1 மணி நேரம் செய்யக்கூடிய தியானம். நீங்கள் இந்த 1 மணி நேரம் என்றது 15 15 15 15 அதாவது நிமிடங்கள். நீங்கள் வந்து 5 நிமிடங்கள் 5 நிமிடங்கள் 5 நிமிடங்கள், அதாவது உங்களுக்கு நேரம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி 4ஆக பிரித்துக் கொள்ளுங்கள். எனக்கு வந்து 10 நிமிஷம் தான் இருக்குன்னா 3 நிமிடம் 3 நிமிடம் அப்படி பிரிச்சுக்கோங்க. இல்லை 2.5 நிமிடம் 2.5 நிமிடம் அப்படி தான் பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபர்ஸ்ட் உட்காருங்க. எப்படி உட்காரணும்னா, சித்தாசனமோ இல்லை பத்மாசனமோ இல்லை சுகாசனமோ ஏதோ ஒரு ஆசனத்தில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி உட்காந்துடணும். உட்காந்துட்டு பிறகு மேக்சிமம் வந்து நம்ம உடம்ப வந்து அசைக்க கூடாது. அதாவது ஒரு சிலையை, புத்தர் சிலையை வச்ச எப்படி இருக்குமோ அது போல நம்ம முடிந்த வரை அசையாமல் உட்கார வேண்டும். 15 நிமிடங்கள் உட்காருது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு நினைக்கலாம். அதனால்தான் சொல்லுவாங்க 3 மணி நேரம் நீங்க ஒரு ஸ்டாண்டர்டா ஒரே இடத்துல உட்காந்து நீங்க தியானம் செய்தீங்கன்னா நீங்க ஒரு ஞான நிலை அடைவீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 3 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து அசையாமல் இருப்பது எவ்வளவு கடினம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பெரிய பெரிய சித்தர்களும் ஞானிகளும் அதை ரீச் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. அதனால நீங்க வந்து அசையாதான சும்மா லைட்டா வேணும்னா உங்களுக்கு அந்த டைம் வரும்போது அசையலாம். மேக்சிமம் பெரும்பாலும் அசையாமல், அதாவது ஒரு சிலையை போல நீங்கள் உட்கார வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ நாங்க எந்த முத்திரையில வச்சுக்கிறது, சின் முத்திரையில் வச்சுக்கிறதா இல்லை இப்படி வச்சுக்கிறதா, நீங்க எந்த முத்திரையிலாவது வச்சுக்கோங்க. அதாவது நீங்க இப்படி வச்சுக்கலாம், இல்லை இப்படி வச்சுக்கலாம், இல்லை இப்படி வச்சுக்கலாம், எப்படியாவது வச்சுக்கிட்டு இல்லை இப்படி வச்சுக்கோங்க. தியானம் செய்யும்போது உட்கார்ந்துக்கிட்டு அசையாமல் இருக்க வேண்டும். இது ஃபர்ஸ்ட். 2வது ஸ்டெப்ஸ் அப்ப எப்படின்னா, அதுக்கு தான் வந்து ஒரு 15 நிமிடம் ஆச்சா ஒரு பெல் அடிக்கிற மாதிரி இது பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு குரு வந்து இருந்தாருன்னா அவர் வந்து 15 நிமிடம் எதனா ஒரு சிக்னல் கொடுப்பாரு. 2வது வந்து உங்களுக்கு பிடித்த ஓம் நம சிவாயா, ஓம் நமோ நாராயணா, ஓம் ஓம் முருகாய நம, ஓம் கம் கணபதி, எந்த ஒரு மந்திரமா இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு மந்திரம் எல்லாம் பிடிக்காது அப்படின்னா ஓமா சொல்லுங்க. ஓம். அது போல அந்த இறை நாமத்தை வந்து உங்களுக்கு பிடித்த நாமத்தை நீங்கள் உச்சரித்து கொண்டே வர வேண்டும். அது எப்படி உச்சரிக்க வேண்டும் அப்படின்றது அதுல இருக்குது. எப்படின்னா அப்படி உச்சரித்து கிடையாது. ஆனா நீங்க எப்படிதான் உச்சரித்தாலும் ஒரு நாள் வந்து பலனை அடைவீர்கள். என்ன 10 நாள்ன்றது 100 நாள் ஆகும், 100 நாள்ன்றது 200 நாள் ஆகும், அவ்வளவுதான். அப்போ வந்து மெதுவாக நீங்கள் வாயளவு உச்சரிக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் கம் கணபதயே நமஹ. இது போல வந்து நிறைய மந்திரங்கள் இருக்கு. இல்லைன்னா ஒரு சின்ன பிரேக் விடுங்க. ஓம் நல்ல சத்தமா சொல்லணும். இது வந்து 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ முன்னாடி நீங்க வாயை திறந்து ஓம் ஓம் நமோ நாராயணாய, ஓம் நம சிவாய நமஹ அப்படின்னு கத்தி அதாவது ரொம்ப பலமாக உச்சரித்திருப்பீங்க. இப்போ உதடுகளை திறக்காமல் உச்சரிக்கணும். இதுல அதாவது அதுக்குதான் இது ஓம் செய்துக்கோங்க, ஓம் சொல்லிக்கோங்க. ஓம். ஏன்னா இப்ப ஓம் நமோ நாராயணன்றது ஓம் அப்படி சொல்லுவீங்க. ஓம் பண்றது நீங்க மந்திரம், அதாவது அந்த மந்திரங்கள் வந்து எவ்வளவு சிறிதா இருக்குதோ அவ்வளவு உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கும். அதை தெரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் ஓம் வந்து இருக்கிறதுல ஒரு சீக்ரெட்டான மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி வந்து பலமாக உச்சரித்து சொல்லியிருப்பேங்க வாய் திறந்து. 3வது ஸ்டெப்ல அதாவது உதடுகளை மூடிக்கொண்டு அந்த வைப்ரேஷன் உதடில் வரும், முகத்தில் வரும், தலையில் வரும், உடம்பு எல்லாம் வரும். அப்போ உங்களுக்கு ஞான ஒளி என்பது தெரிய ஆரம்பிக்கும். அப்போ 3வது வந்து உதடுகளை க்ளோஸ் மூடிக்கொண்டு சொல்ல வேண்டும். 4வது ஸ்டெப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சைலண்டா உட்கார்ந்துகிட்டு உங்க மனசுல வர்ற எண்ணங்களை கவனியுங்கள். அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் நமக்கு தேவையில்லை.
அதாவது எந்த எண்ணமா இருந்தாலும் வந்து உங்களை பத்தி ஒரு நெகட்டிவ் வருதா வரட்டும், உங்களை பத்தி ஒரு பாசிட்டிவ் வருதா வரட்டும், ஒரு தலைவர்கள் பத்தி அவர்கள் செய்த ஊழல்கள் வருதா வரட்டும், அவங்க செய்த நல்ல செயல்கள் வருதா வரட்டும். நீங்க அமைதியாக ஒரு படத்தை பார்ப்பது போல உங்க மனதில் வரும் எண்ணங்களை கவனித்துக் கொண்டே இருங்கள். இல்ல நான் மூச்சு கவனிக்கிறேன் அப்படின்றத விட மூச்செல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு தான் கவனிக்க முடியும். முதல்ல சும்மா கவனிங்க. என்னென்ன எண்ணம் வருது. நீங்க எந்த ஒரு விருப்பு, வெறுப்பு, நோ ஜட்ஜ்மென்ட். நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு சினிமா பார்க்குறீங்களே எப்படி பார்ப்பீங்க? அதுபோல உங்க மனசுல வர எண்ணங்கள வந்து கவனிங்க. எந்த எண்ணம் வந்தாலும் ஜஸ்ட் நீங்க ஒரு அப்சர்வேஷன் நபரா மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா முடிஞ்சு போயிடும். 15, 15, 15, 15. அதாவது 1 மணி நேரம் இந்த தியானம் செய்து பாருங்கள். இல்லன்னா ஒரு அரை மணி நேரம், 20 நிமிடங்கள், 1/4 மணி நேரம் கூட செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுக்குள்ள வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் எதை சாதித்தாலும் இந்த உலகத்தில் அது பெரிதாக இருக்காது. ஆனால் ஒரு ஞானத்தை அடைந்தால் அதுதான் ஒரு முக்தி. எல்லாம் சொல்லுவாங்க கடைசியில முக்தி அடையணும், மோட்சம் அடையணும், ஞானத்தை அடையணும். ஏன்னா ஒரு மனிதன் வந்து கடைசி அடைய வேண்டிய நிலை வந்து அதுதான். ஸோ அந்த நிலை அடைந்தால் மட்டும்தான் அதாவது பெருகிக் கொண்டே இருக்கும் அந்த ஞானம், அந்த மகிழ்ச்சி என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் தியானம் செய்யுங்கள். நீங்கள் தியானத்தின் மூலமாக ஒரு ஞானத்தை அடைந்து நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் ஒரு புத்தரை கண்டுகொண்டு மகிழ்ச்சியாக வாழ மேற்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.